பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட நாடு முழுதும் உள்ள பக்தர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் என பல தரப்பினரும் நன்கொடை அளித்தனர். சிலர் தங்கம், வெள்ளி, வைரம் என பல்வேறு ஆபரணங்களையும் வெள்ளி கட்டிகளையும் நன்கொடையாக அளித்தனர். 2024 பலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த கோயிலை ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வகிக்கிறது. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோயிலுக்காக பக்தர்கள் அளித்த நன்கொடையில் முறைகேடு நடந்துள்ளதாக சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. பல்வேறு தரப்பினரின் குற்றச்சாட்டை அடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்தும்படி அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பில் மாநில அரசிடம் முறையிடப்பட்டது. அறக்கட்டளையின் கோரிக்கையை ஏற்று மாநில அரசின் சார்பில் SIT விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பக்தர்கள் வழங்கிய நன்கொடையில் ஒரு பகுதி கணக்கில் வராதது தெரியவந்தது. குறிப்பாக கோயிலுக்காக நகை வியாபாரிகள் சார்பில் வழங்கப்பட்ட வெள்ளிக்கட்டிகள் கணக்கில் காட்டப்படவில்லை என விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துருவி விசாரணை நடத்தியதில் அரசு ஊழியர்கள், வங்கி பணியாளர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோயிலுக்கு நன்கொடையாக வந்த பணம், நகை, கோயிலின் சொத்து, அதில் முறைகேடு நடந்தது வருத்தம் அளிக்கிறது என கோயில் அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா டிரஸ்ட் பொதுச் செயலாளர் சம்பத் ராய், அறங்காவலர் அனில் மிஸ்ரா ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். கோயில் நன்கொடையில் முறைகேடு நடந்ததாக 8 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து தார்மீக அடிப்படையில் மேற்கண்ட இருவரும் பதவி விலகியுள்ளதாக அறக்கட்டளை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுவரை 150க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடந்துள்ள நிலையில் கைதானவர்களின் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களிடம் விசாரணை மேற்கொள்ள SIT அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனால் விசாரணை விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது.